ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். மேல்மருவத்தூர் வேப்ப மரத்தின் அடியில் 1986ஆம் ஆண்டு தைப்பூசத் திருவிழாவில் கலந்து கொள்ள மருவத்தூர் சென்றிருந்தேன். தாயை மனம் குளிர தரிசித்துவிட்டு அதிகாலை 4 மணியளவில் கோயிலின் இடப்பக்கமாக வேப்பமரம் உள்ளதே, அங்கு அமர்ந்து கொண்டு தியானம் செய்தேன். இனிய பல காட்சிகள் கண்டேன். எழுத்தால் வடிக்க இயலவில்லை. அம்மனுக்கு உள்ளே அபிடேகம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் தியானத்திலிருந்தேன். அந்த வேம்பின் அடியிலே ஒரு பீடம், அதன் எதிரிலே வாகன பீடம் இருக்கிறது. காட்சியில் தாடியும் முடியுமாய் முனியைப் போன்று ஒரு சித்தர் கூட நாய் ஒன்றை அழைத்து வருகிறார். சித்தர் அந்த பீடத்தின் மேல் அமர, நாய் வாகன பீடத்தில் லாவகமாக ஏறி அவரை பார்த்து உட்கார்ந்து கொள்கிறது. பிறகு சித்தருக்கு பால், மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆகாயத்தில் அந்தரத்திலிருந்து பால், மஞ்சள் கலச நீர்கள் ஊற்றப்படுகின்றன. பிறகு தீபாராதனை நடக்கிறது. சித்தர் ஏற்றுக்கொண்டேன் என்ற வண்ணம் ஆசீர்வதிக்கிறார். பிறகு எழுந்து நாயுடன் கிணறு உள்ள வயல் பக்கமே சென்று விடுகிறார். அங்கிருந்துதான் வந்தார். இவர் சென்றவுடன் அடுத்து ஒருவர், சற்று பருமனாக உள்ளார். நல்ல சிவப்பு நிறம், தலையோ மொட்டை, முழுக்க மெரூன் கலரில் ஒரே அங்கி அணிந்திருக்கிறார். இவருடன் ஒரு பாம்பு வருகிறது. இவரும் வயல் பக்கமிருந்தே வந்தார். வந்தவர் அந்த பீடத்தில் அமர, பாம்பு எதிர்பீடத்தில் அமர்ந்து கொள்கிறது. இப்பொழுது பாலாபிடேகம். பேரழகுள்ள அந்த பாம்பு அவருக்கு பாலாபிடேகம் செய்கிறது. பின் அந்த பாம்பு அவருக்கு மாலை போட்டு வணங்குகிறது. மாலையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்துவிட்டு பாம்புடன் வந்த திசையில் சென்று விடுகிறார். இவைகளையெல்லாம் நான் மௌனமாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறேன். பிறகு காட்சி தொடர்கிறது. பீடத்திற்கு நேர்மேலே ஒரு சுயம்பு தோன்றுகிறது. அந்த சுயம்பை சுற்றி பல பல தெய்வ சிலைகள், கல், ஐம்பொன் சிலைகள், லிங்கம் உட்பட வலம் வந்த திசையே போய்க் கொண்டிருக்கின்றன. உலகின் எல்லா திசைகளிலிருந்தும் விக்கிரகங்கள் வலம் வந்து மீண்டும் திரும்புகின்றன. பார்க்க பார்க்க அதிசய உலகமாக தோன்றியது. இந்நிலையில் ஆலயத்திற்கு எதிரே பல கிலோமீட்டர்கள் தள்ளி அம்மாவுக்கு வலப்பக்கம் மலைக்குன்றுகள் தென்படுகின்றன. எண்ணற்ற சித்தர்கள் வரிசை வரிசையாக இங்கே வந்தவண்ணம் இருக்கிறார்கள். அந்த மலைக்கும் இந்த ஆலயத்திற்கும் ஒரு பாதையே போடப்பட்டுள்ளது போல் தெரிகிறது. சித்தர்கள் நடமாட்டம் அவ்வளவு இருந்தது. இவ்வளவும் நான் அந்த வேம்பின் அருகில் அமர்ந்து பெற்ற தியான காட்சிகள். பின் கருவறையின் நேரே அமர்ந்து தியானம் செய்தேன். அப்பொழுது சுயம்புவின் தோற்றத்தையும் அம்மாவின் சக்தியையும் கொஞ்சம் உணர்ந்தேன். அம்மா உணர்த்தினாள். சுயம்புவின் கீழ் பல சக்கரங்கள் சுழன்ற வண்ணம் உள்ளன. சில சக்கரங்கள் சுயம்புவை வலமாக சுற்றுகின்றன, சில இடமாக சுற்றுகின்றன. கிருஷ்ணன் கையில் இருக்குமே அந்த சக்ராயுதம் போல பல சக்கரங்கள் சுற்றுகின்றன. சுயம்பு நிலையாக இருக்க சக்கரங்கள் இயங்குகின்றன. கண்டவற்றில் பாதிதான் எழுத முடிந்தது. அதி அற்புதம். பின் புற்று மண்டபத்தின் முன்பு அமர்ந்து தியானம் செய்தேன். இதில் நான் கண்டவற்றில் சில தெய்வீக ரகசியங்கள் உள்ளடங்கியிருப்பதால் அவற்றை எழுதும் தகுதி எனக்கில்லை. எழுத இயலவில்லை. உத்தரவு இருப்பின் அதையும் கூறக் கடமைப்பட்டவன். ஆசிரியர் குறிப்பு: தியானத்தில் பல தெய்வீக காட்சிகள் கிடைப்பதுண்டு. அந்த அனுபவங்களை யாரும் வெளியிடமாட்டார்கள். அதற்கு காரணம் உண்டு. அவை திருவருள் ரகசியங்கள். அவற்றை வெளியிட்டாலும் நம்புவதில்லை, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது மட்டுமன்றி ஏளனப்படுத்தப்படும். இந்த அனுபவங்கள் தியானத்தில் யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் கிடைப்பவை. பெரும்பாலோரால் மனத்தை அடக்கி ஒடுக்கி தியானம் செய்ய முடிவதில்லை. யாரோ ஒரு சிலர்க்கே தியானத்தில் பல அற்புத அனுபவங்கள் கிடைக்கின்றன. அவற்றை மற்றவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. அதுதான் போகட்டும். அந்த அனுபவங்களை வெளியில் சொன்னால் பைத்தியக்காரன் என்பார்கள். அது கருதியே இந்த அன்பர் எழுதிய அனுபவங்கள் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளன. அவரது பெயர் வெளியிடப்படவில்லை. அதனால் அவருக்கும் அகங்காரம் வராமல் இருக்க வேண்டுமல்லவா? இங்கே வருகிறவர்கள் அமைதியை கடைபிடித்தால் இங்கு வந்து செல்வதற்கான நற்பயன்களை பெறுவார்கள் என்று அன்னை அருள்வாக்கில் சொன்னதுண்டு. ஆனால் பக்தர்கள் பலர் அன்னையின் அருள்வாக்கை போற்றுவதில்லை.
இங்கே பத்திரிகைகள் எதையும் படிக்காதே என்பது அன்னையின் அருள்வாக்கு. அவ்வாறு படிப்பதால் எண்ண அலைகள் பாதிக்கப்படுகின்றன. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு செய்திகளை படிப்பதால் என்னென்ன எண்ண அலைகள் ஏற்படும் என்பதை உணரமாட்டேன்கிறார்கள். பத்திரிகை படிக்காதீர்கள் என்று சொன்னால் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கோபம் வருகிறது. இந்த மண்ணுக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம், கால் மணி, அரை மணி தியானம் செய்தீர்களேயானால் தான் பலன் மிகுதி. உங்களுக்கு சினிமா பேச்சு, அரசியல் பேச்சு, குடும்பக் கதைகள், அரட்டை கச்சேரிகள் இவற்றை பேசிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தியானம் எப்படி வரும்? தியான அனுபவங்களின் ருசி எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் ஒரு துளி அளவாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டாமா? அதற்காகவே இந்த அன்பரின் தியான அனுபவங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதை படித்த பிறகாவது இங்கு வந்து அமைதியை கடைபிடியுங்கள். தியானம் செய்ய பழகுங்கள். முடிந்தவரை தொண்டு செய்யுங்கள். ஆன்ம பலம் பெறுங்கள். ஆன்ம முன்னேற்றமடையுங்கள். தியானம்தான் ஆன்மீகத்தின் திறவுகோல் என்கிறார்கள். 1000 புத்தகங்களை படிப்பதை விட நாள்தோறும் அம்மாவை நினைத்து அடிகளாரை குருவாக வைத்து அரை மணி நேரமாவது தியானம் பழகி பழகி வாருங்கள். இனிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அம்மா அடிகளார் உருவில் அவதார நூக்கம் கொண்டு வந்துள்ள காலப்பகுதி இது. உங்கள் தியான பயிற்சிக்கும் முயற்சிக்கும் குருவருள் கிட்டுவதாக. அன்னை அருள்பாலிப்பாளாக. ஓம் சக்தி.